ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி ஒன்லி 5 ஸ்டெப் பெடிக்யூர் வீட்டில் எப்படி பண்ணுறது அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு நீங்கள் அதை வந்து பண்ணலாம். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பியூட்டி, மேக்கப், லைஃப் ஸ்டைல் vlogs, ரிவ்யூ வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சிலது ப்ராடக்டாகவும் டிஐஒயாகவும் தான் இன்றைக்கி பெடிக்யூர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை மாதிரி டப் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ப்ரொசீஜர் எல்லாமே எப்படி பெடிக்யூர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மேனிக்யூரோட ப்ரொசீஜரும். இந்த டப்பில் வந்து இந்த மாதிரி நான் கெட்டிலில் வாட்டர் வந்து வார்மாக எடுத்துக்கிட்டேன். லூக் வார்ம் வாட்டர் தான் எடுக்கணும், ஹாட் வாட்டர் வந்து எடுக்கக்கூடாது. இதமான சூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் எடுத்து நம்ம பெடிக்யூருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட நெயில்ஸில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ராக் சால்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் லெமன். இது ரெண்டுமே உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ப்ராடக்டாகவே இருக்குது. பாக்டானிலேருந்து டீடாக்சிஃபைங் சால்ட் லெமன் ஃப்ளேவர் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லாதவங்க நீங்கள் ராக் சால்ட்டும் லெமன் ஆஃப் லெமனும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெடிக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்னாச்சும் எடுத்துக்கும். நம்ம போட்டிருந்த இந்த சால்ட்டை என்னோடய வாட்டரில் டிசால்வ் ஆகிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எனி பிராண்டடான ஷாம்பு வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ்லாம் நம்ம கால் டோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாதங்களில் இதை மாதிரி லூக்வார்ம் வாட்டரில் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் இதை மாதிரி வச்சுருங்க. இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம பாதமுக்கு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம லெமன் பீல் போட்டிருந்தால அந்த ஸ்கின்னை வச்சு நம்மளோட நெயில்ஸு, அப்புறம் நம்ம கால்கள் விரலில் இருக்கக்கூடிய கேப்ஸு, அதுக்கப்புறம் நம்ம நீஸ்லாம் கொஞ்சம் சில பேர் பிளாக்காக இருக்கும், அங்கெல்லாம் அப்படி சும்மா நான் ரப் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது பெடிக்யூர் டூல் ஆர் பேடல் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப் தான். 150 100 தான் இருக்கும். அமேசான், மீஷோலாம் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து 4-in-1 ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஈச் சைடும் என்னென்ன யூசேஜ், அதோட நேம்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லெமன் பீலை வச்சு நம்ம நெயில்ஸ்லாம் க்ளீன் பண்ணோம். அடுத்தது ப்ரஷ். இந்த ப்ரஷ் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ்ஷை கூட உங்களோட நெயில்ஸை ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வேகமாக வந்து போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பியூமிஸ் சோன். இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் அண்ட் ஸ்கின்னில் வந்து நம்ம கால் கீழே வந்து சின்ன சின்ன ஸ்கின் ஃப்ளேக்ஸ்லாம் வந்து இருக்கும், குட்டி குட்டியாக அந்த ஸ்கின் வந்து பீல் ஆன மாதிரி. அதெல்லாம் ரப் பண்ணணும். மேக் ஷுர் இது எல்லாமே ஜென்டில் அண்ட் சாஃப்டாக ஸ்லோவாக பண்ணணும். வீடியோவில் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நம்ம கால் பாதத்தில் க்ளீன் பண்ணும். அடுத்தது தேர்ட் வந்து மெட்டல் ஃபை. இது வந்து நம்ம கால் பாதத்தில் அந்த கிராக்ஸ்லாம் இருந்தால், ரஃப்பான ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அகைன் நான் சொல்கிறேன், இது ரொம்ப சாஃப்டாக தான் நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே நம்ம கால்கள் பண்ணக்கூடியதான் இந்த ப்ரஷ்ஷை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம கால்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அண்ட் ஃபோர்த் பார்த்திங்கன்னா பஃபிங் ஃபைல்ஸ். இது வந்து ஃபைனலாக ஒரு கோட்டிங்கை நான் வந்து லைட்டாக ரப் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி ஃபுல்லாகவே 2 கால்களும் வந்து பண்ணுங்கள். இதுவே நம்மளுக்கு கைகளுக்கு மேனிக்யூர் பண்ணும்போது ப்ரஷ் வந்து தேவைப்படாது. ஸோ இப்போ அகெயின் இந்த கார்னர்ஸ், அதாவது நெயில் கார்னரில் நம்மளுக்கு எப்பயுமே வந்து எல்லாருக்குமே டர்ட் இருக்கும். பிளாக்கிஷாகவும் எல்லோயிஷாகவும் க்ரீனாக கூட இருக்கும். கால்களில் இருக்கக்கூடிய அந்த நெயில்ஸ் கார்னர் இருக்கக்கூடிய டர்ட்டை க்ளீன் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் இதை மாதிரி நீங்கள் பெடிக்யூர் பண்ணாலே போதும். நம்ம கால்களில் இருக்க நெயில்ஸில் கண்டிப்பாக அழுக்கு டர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து உங்கள் நெயில்ஸை கட் பண்ணி அண்ட் ஃபைல் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. நெயில்ஸை நீங்கள் சாப் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் ஸ்க்ரப். நிறைய ப்ராடக்டான ஃபீட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பும் இருக்குது. நான் இங்கே டிஐஒய் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ரைஸ் ஃப்ளார் இல்லைன்னா வீட் ஃப்ளார் கூட இந்த இடத்துல நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். கால்களுக்கு ப்ராடக்டாக இருக்குது, நீங்கள் தாராளமாக ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணலாம். நான் இங்கே டிஐஒய் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுன்னு ஆட் பண்ணிக்கிறேன். எனி பிராண்டடான காஃபி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக ஸ்க்ரப் பண்ணுறோன்னா நம்ம கால்களில் இன்னும் டர்ட் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெளியே டெய்லியும் ட்ராவல் பண்ணும்போது கால் மேலே நம்ம சன் வந்து எக்ஸ்போஷர் ஆகும். சில பேருக்கு கால் மேலே சன் டேனும் வந்து இருக்கும். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் செகண்ட் டைமான ரைஸை வாஷ் பண்ண வாட்டரை இதை கூட யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு செமி டெக்ஸ்சராக உங்களுக்கு க்ரீமியாக சாஃப்டாக தான் இருக்கும். தாராளமாக உங்களுக்கு கால்கள், அதாவது காலுக்கு மேலே ஃபுட் கிட்டலாம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்.
ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கால்கள் வந்து கொஞ்சம் செமி வெட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த ஸ்க்ரப்பை ஜென்டிலாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். மெயின் இம்பார்ட்டன்ட், நம்ம கால்கள் விரலில் இருக்கக்கூடிய கேப்ஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இன்விசிபிளாக டர்ட்லாம் வந்து இருக்கும், பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இது மாதிரி எக்ஸ்போலியேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஈச் மெத்தடே உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும் ஸ்டெப்ஸே. கால்கள் சைடில் இங்கெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. பார்லரில் வந்து நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பார்லரில் உங்களுக்கு பண்ண பிடிக்காதவங்க வீட்லேயே இதை மாதிரி மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கான பெடிக்யூர் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் குயிக்காக வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஸ்கின் இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் க்ளீனாகவும் வந்து இருக்கும். உங்களுக்கே உங்களோட கால்களை பார்க்க பிடிக்கும். அடுத்தது இங்கே நான் ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம கால்கள் இருக்கக்கூடிய இன்னும் சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே நான் சன் டேன் ரிமூவல் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பயோட்டிக்கோட மாஸ்க் பிக்மெண்டேஷன் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா நீங்கள் முல்தானி மெட்டியோட ரோஸ் வாட்டர் இல்லை முல்தானி மெட்டியோட குக்கும்பர் ஜூஸை கலந்து ஒரு பேக்காக மேக் ஷூர் நல்லா திக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த பேக் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே ஒர்க் ஆகும். முல்தானி மெட்டி நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சன்டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணும். முல்தானி மெட்டியோட சாண்டல் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கால்களில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபீட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது என்ன கால்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் பெடிக்யூர் எந்த அளவு பண்ணுறோமோ ஃபைனல் ஃபினிஷிங் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கால்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து பண்ணணும். அதுக்கு இந்த ஒலிவியாவோட ஆல்மண்ட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனி மாய்ஸ்சரைசர் உங்கள்கிட்ட பாடி மாய்ஸ்சரைசர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபீட்காக தனி மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்களோட கால்களில் வீட்டில் நீங்களே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.